சாப்பிட சாப்பிட சிக்கன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நண்பா என்ன கிடச்சிருக்கு பார்த்தியா? ஏய் அத்திப்பழம். ஆ பாரு எவ்வளோ இருக்குன்ட்டு மேலே. அது மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாரு. இங்கே பாரு எவ்வளோ கீழே விழுந்துருக்கு. நீ பார்த்துட்டு போலியா? இலை தலையோட இருந்துச்சு, நான் எதுவும் பார்க்கல. நீ பாரு பாரு. நிறைய இருக்குது, நிறைய பழம் இருக்குது. ஒரு ஆளுக்கு மதிய சாப்பாடே ஆக மாட்டாங்க. காய் பா என்ன ஸ்மெல் பண்ணி பாரு. நல்லா இருக்கு, பழம் நல்லாவே இருக்கு. கம்மன்னு இருக்குது. அங்கே பாரு இன்னும் காய்களாக இருக்குது. வேற உள்ள எவ்வளோ புழு இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் பூச்சி மாதிரி புழு மாதிரிலாம் வரும், அப்படியே சாப்பிட்லாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் சின்ன சின்ன புழு மாதிரி உள்ளே போவோம். அது உள்ளே போய் தான் அந்த பழமே பழுக்கிறது. அது எவ்வளோ பூச்சி இருக்குது பாருங்கள். பூச்சோடு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழம் வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஃபாரஸ்ட்டில் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். பழத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். நமக்கு காய் இருக்குது, காயை வச்சு ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்கிக்கிறேன். வாங்க பிடி. காயெல்லாம் உழுது போதுமா இல்லை இன்னும் எடுத்துக்கலாமா? இன்னும் எடுத்துக்கலாம். சரி, அது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தானே, போதும் விடு. நல்லா பழுத்து நிறைய விழுந்து கிடந்தது, அதை எடுத்து சாப்பிட்டாச்சு. மேலேருந்து காய் பிடுங்கியாச்சு. இதில் வச்சு ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம். எதுக்கு இதை நம்ம கழுவுறோம்னா, இந்த மாதிரி கழுவ இன்னும் பால் வரும், ஒரு பிக்க சரியா? எல்லா பழத்துலையும் இப்படி தான் பால் வரும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது பிச்சுன்னு ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் அது நல்லா கழுவிப்போம் ஃபஸ்ட்டு. இந்த காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா ஊற வச்சுப்போம் தண்ணியில். அப்போ தான் ரொம்ப நேரம் ஊறிச்சுனா தான் இந்த உள்ளே இருக்கிற பால்லாம் வெளியே வரும். பாருங்கள் இப்போ வந்துருச்சு.
சூடாக ஃப்ரை பண்ணுவோம். போலாமா? முருகா. நம்ம அத்திக்காய் கழுவி எடுத்துட்டு தண்ணிலையா? அதை சமைக்க தான் நண்பா இடம் பார்த்துட்ருக்கேன். இப்போ தண்ணியில் வச்சு சமைச்சா அப்படி இருக்கும். சூப்பராக இருக்காது? நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ணி வச்ச அத்திப்பழத்தை போட போகிறோம். ஓ சாரி, இது அத்திப்பழம் இல்லை, இது அத்திக்காய். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்குச்சுன்னா சரியா போகும். இதில் சின்ன சின்ன விதைங்க வரும், அதுவும் போட்டுக்கலாம். பண்ணிக்கலாம் லைட்டாக சால்ட். நல்லா சூடாக இருக்குது அத்திக்காய் ஃப்ரை. இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுனால கொஞ்சம் சிக்கன் கறி மாதிரி இருக்குது. நல்லா வந்திருக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு எல்லாருக்குமே தெரியும். அத்திப்பழமும் சரி அத்திக்காயும் சரி ரெண்டுத்துலேயும் இருக்கிற நன்மை என்னென்னா, மெயினாக இதய நோய் வராது, அப்புறம் நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ரத்தத்தை அதிக உற்பத்தி பண்ணும். இதில் ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் இருக்கிற இது பழம். காயை பொரியல் பண்ணிட்டு பழம் நான் சொல்கிறேன். காய் தான் இது. வந்து சப்போஸ் எங்கேயாச்சும் காய்ங்க உங்கள் வீட்டு பக்கமோ இல்லை எங்கன்னா கிடைச்சா கூட எடுத்துகிட்டு போய் பச்சையாக சாப்பிட முடியாது. இதை வந்து நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட சிக்கன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டேஸ்ட் நல்லா இருந்ததா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம அஞ்சான் தமிழன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.